கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை பொழுதிலே நாம் ஒருமித்து ஆண்டவருடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கிறபடினால் அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிழப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உம்முடைய புகழை பாட வேண்டும் என்று சொல்கிற அந்த அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கிறதுனால உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமான மனநிலைமையோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். சேர்ந்து பாடி கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, சீடரின் கால்களை கழுவினவரே, இந்த காலை ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் உங்களுடைய செந்நீரால் உம்முடைய ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கழுவுமப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும், தூயாதி நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை எல்லாம் நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட பார்வோனின் நோய்களை நீக்கினவர், ஆவியின் பாவ நோய் நீக்கிடுமே. சொல்லுங்க,
பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அப்படியே சொல்லுவோமா? அவர் நமக்காய் துயரங்கள் அனைத்தையும் அனுபவித்திருக்கிறார். இந்த உலகில் துன்பங்கள் தாங்கிட நமக்கு பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய துன்பங்களை மாற்றி நமக்கு பலன் தரப்போகிறார். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. சொல்லுவோம். துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அப்படியே சொல்லுவோமா? பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரலோகில் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. சேர்ந்து சொல்லுவோம் எல்லாரும் இணைந்து. எல்லா உதடுகளும் கர்த்தரை திறக்கப்படுவதாக இந்த காலவெளியில். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட. அப்படியே சொல்லுங்க வாயில திறந்து. உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கைகளை தட்டி. அமே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அவருடைய புகழை பாட 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 தேவ பலன் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய புகழை பாட பாட நம்முடைய வாழ்விலே சோர்வுகள் மாறுகிறது. நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சங்கீதத்தில் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் என்ன நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் யார் எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையிலிருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் புரிந்தவர், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறாமல் மனம் திகையாமல் ஆண்டவரே நோக்கி சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதைகளை காட்பார். நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மையான பலன்களை அவர் நமக்கு தருவார். தொடர்ந்து அந்த பாடலை பாடுவோம். அதில் சரணம் விதமாய் சொல்கிறது, உடைந்த பாத்திரம் என்று சொல்லி நீர் ஒருவதையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அறியாதவர்கள் பேதைகள் என்று சொல்லி ஒருவனையும் நீர் தள்ளுவதில்லை, நீர் எவரையும் ஏற்றுக்கொள்கிறவர் என்று சொல்லி அந்த சரணம் விதமாய் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த காலை ஆராதனை வேளையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
உடைந்து போயிருந்தாலும் பதற்றத்தோடு இருந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள வல்லவர். சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி இந்த இசைக்கு ஏற்றார் போல நல்ல கையை தட்டுங்க. வந்த உடனே எதை யோசிக்க ஆரம்பிக்காதுங்க. நம்மள சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒரு முறை கூட சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்ப. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருவரை தள்ளுவதே இல்லை. ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி அவர் எவரையும் சொல்லுவதே இல்லை. அவரே இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் தம்பி தங்கச்சி எல்லாம் கையை தட்டுங்க. வாயை திறந்திருக்காங்க. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சந்தோஷமா. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஒருமுறை கூட சொல்லுவோமே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் நல்ல சத்தமா சொல்லு. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஏழைகளின் பலனும் எளியவர்களின் நம்பிக்கையுமாய் இருக்கிறார். திக்கற்றவர்களின் வேதனைகளை அறிந்து உதவி செய்கிற தகப்பனாகவே இருக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை சேர்ந்து சொல்லுவோம். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆமென். தம்பிமார் கையை தட்டி
ராயன் மறந்துருக்க கூடாது. எல்லாரும் சத்தமா இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே எளியோ. அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய பலனை நீங்க தானப்பா. வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் தாவீது என்கிற ஒரு இளைஞன் ஒரு நாள் சகோதரர்களை பார்த்து அவங்கள நல விசாரிக்க போய் கொண்டிருந்தான். அங்கே போன போது தான் பார்த்தான், அந்த சகோதரரை சந்திக்க போன இடம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலையில் சகோதரர்களும் சொந்த தேசமும் இருப்பதை உணர்ந்தான். ஒரே ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு இஸ்ரவேலின் இராணுவம் திகைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சொன்னார், தன்னுடைய அந்த அவன் ஒவ்வொரு மனிதரையா ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறான். பேசும்போது இவன் சொன்ன பதில பார்த்து அந்த வார்த்தை ராஜாவுக்கு போது, ராஜா அவனை பார்த்தோன்னு யோசிக்கிறாரு, இவன் போய் அந்த பெலிஸ்தியனை எப்படி அவன் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவனே கூட்டு சொல்றாரு, நீ இளைஞன், அவன் சின்ன வயதிலேயே அந்த கோலியாத் யுத்த வீரன், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும் போதுதான் தாவீது சொல்றாரு, இல்லை நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து என்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை கவ்வி கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதுக்கு விரோதமாய் போராடி ஆமேன் அதை கொன்று நான் இந்த ஆட்டை மீட்டேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் தான் தாவீது மறுபடியும் சொல்லுவாரு, அந்த கரடியும் அந்த சிங்கத்தை போலதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் நம்பிக்கை இல்லை, எல்லாருமே அவனை தள்ளினாங்க. சகோதரர்கள் கூட நீ வேடிக்கை பார்க்கிறதுக்கு வந்தியான்னு சொல்லி அவனை துரத்தினாங்க. ஆனால் பாருங்க அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த எளிய சிறிய தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் அன்னைக்கு அந்த யுத்தத்தில் மாபெரும் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சின்ன தாவீதை கொண்டு உலகம் அவனை பலவீனன் என்று பார்த்தது, சிறியவன் என்று பார்த்தது. ஆனால் அந்த தாவீதை கொண்டுதான் யுத்தத்தில் பராக்கிரமசாலியா இருந்த 40 நாட்கள் பயந்து நடுங்க வைத்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை நொடி பொழுதுல சாய்க்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். இது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய இயலாமைகளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லணும்னா, நீங்க பலவீனமானவர்கள், உங்களால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, அல்லது இதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு தகுதிக்கும் நம்மை உலகம் புறக்கணித்து கொண்டிருக்கும். நீங்கள் இதை செய்வதற்கு சரியான ஞானம் இல்லாதவர்கள் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இந்த பாடலில் அந்த சரணம் கூட சொல்லுது, நீங்க உதவாதவர்கள் என்று உலகம் தள்ளினாலும் ஆண்டவர் நம்மை தள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாமே நம்மை வருத்தி கொள்வோம். இந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறேனே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வருத்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் வழக்கமான காரியம் ஒன்று. ஆனால் ஒன்று சொல்லணும், ஆண்டவரே, நான் யாருக்கும் உதவாதவனாக இருந்தாலும் உதவாதவளாக இருந்தாலும் நான் உம்முடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கிறேன், நான் உமக்கு பிரியமானவன், நீர் என்னை நடத்துன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த முதலாவது சரணத்தை ஒரு முறை கூட பாடி மகிமைப்படுத்த போகிறோம், உணர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, நீங்க யாரையும் தள்ளுவதில்லப்பா,
நீங்க யாரையும் வெறுப்பதில்லை ஆண்டவரே. நான் ஒன்றுக்கும் உதவாதவன் தான் இந்த உலகத்தின் பார்வைக்கு, ஆனால் உம்முடைய பார்வைக்கு நான் வெளியேற பெற்றவன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரை இந்த வார்த்தையினால் மகிமைப்படுத்துவோம். நல்ல கையில தட்டி அந்த வாயை திறந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவர். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன் மாறலாம். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமென். நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் மேல். அந்த உணர்ந்து சந்தோஷமான வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடுவோமே. இயேசு மகராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. மறுபடியும் சொல்லுவோம். இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை நம்பினோரை, அவரை நம்பினவர்கள் மறக்கப்படுவதே இல்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஏழைகளின் பலன் நீரே. எளியோ அப்படி சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலனே நீங்க தானப்பா. நீரே வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமென் சொல்லுங்க. வேதனை அறிந்து மறுபடியும் சொல்லுவோம். வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். அந்த வார்த்தை ஒருமுறை கூட சொல்லுவோம். யாருமே இல்லை என்று சொல்லுகிறவருடைய வேதனை உதவி செய்கிற தகப்பனீரே. இயேசு மகராஜா மறுபடியும். இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி ஆண்டவரே, யார் யார் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லையே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். மனதார இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் சோர்வுகள் மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகிறது. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து மகிழப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். தம் கிருபை பெரிதல்லவோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபையே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய முழு குடும்பத்தையும் அவருடைய கிருபை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், மோசங்கள் சூழ்ந்து கொண்ட போதிலும் அவருடைய கிருபை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அந்த கிருபை இன்னும் தாங்கணும், இன்னும் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னு சொல்லி இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயால உச்சரிக்கணும். வாயிலிருந்து இந்த வார்த்தைக்கு புறப்படணும். நம்ம ஏதோ அங்கே நாடக மேடையை பார்த்துட்டு இருக்க மாதிரி சின்ன பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது. வாயை திறந்து நல்லா பாடணும், கையை தட்டி உற்சாகமா. அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். எல்லாம் சந்தோஷமாய் பாடுவோமே.
ஆமென். நல்ல சந்தோஷமா கையை தட்டி கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே கிருபை உடைய கிருபை பெரிதல்லவப்பா அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை அப்படி சேர்ந்து சொல்லுவோம் இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் அப்படியே சொல்லுங்கம்மா வாயில திறந்து தங்கிடுதே கிருபை வாழாளலாவது போதுமே சுகமுட தம்பலமுட வாழாளலாவது போதுமே சுகமுட தம்பலமுட சேவை செய்ய கைகளை தட்டி சொல்லுவோமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே அந்த வார்த்தைகளை நீங்க உணர்ந்து சொல்லி பாருங்க உங்க இருதயம் குதூகலிக்க ஆரம்பிக்கும் தாருமே இன்னும் தேவை நீ மூலமாகாததும் எப்பதுமோ கிருபை நீ மூலமாகாததும் எப்பதுமோ கிருபை வீசலின் பாவம் நீக்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே வீசலின் பாவம் நீக்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்துக்கொள்ள கிருபை தாருமே ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள கிருபை தாருமே ஒரு மனமாய் தம் கிருபையே ஆமென் என் தேவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே அப்படியே சொல்லுவோமா ஸ்தோத்திர ஜெபத்தினால் இந்த கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நான் வேண்டிட ஜெபவரம் கிருபை தாருமே சொல்லி பாடுவோம் ஸ்தோத்திர
ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. எல்லாரும் சொல்லுவோம். ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோவிந்தினாலும் வேண்டிடவே. ஆத்தும கண்ணீரோடே சோவிந்தினாலும் வேண்டிடவே. ஜெபவர கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. உம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை. எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை. காத்திருந்தே அழைத்திடவே. இயேசுவே உம்மை சந்திக்கவே. காத்திருந்தே இயேசுவே உம்மை சந்திக்கவே. இரக்கமாய் கிருபை தாரும். உணர்ந்து சொல்லுவோம். ஆமென். இரக்கமாய் கிருபை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிறீங்களா? எழுந்து நின்று வார்த்தைகளை சொல்லி கிருபை என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை பதல சந்தனமா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தேவைப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. வாங்க அருமையான தாயே தகப்பனே, வயதான நிலைமையில் இருப்பீங்கன்னா, வாலிப நிலைமையில் இருப்பீங்கன்னா சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தேவைப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை. ஆண்டவருடைய உரிமையாய் கேளுங்க. இன்னும் தேவை. மறுபடியும் சொல்லுவோம். இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே. கண்கள் மூடி இருக்கும் பொழுது இன்னும் தேவை. ஓ கிருபை தாருமே. இம்மட்டும் காத்த கிருபை, இதுவரை நடத்தின கிருபை, இதுவரை உதவி செய்த கிருபை, இதுவரை ஆதரவாய் இருந்த கிருபை,
இன்னும் தேவையப்பா. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்னும் தேவைப்பா. இதுவரை நடத்தின கிருபை போல் அல்ல, இன்னும் உம்முடைய கிருபை தேவை. இதுவரை உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை உம்முடைய கிருபை எங்களை தப்புவித்து இருக்கிறது. இதுவரை உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் அந்த கிருபை எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த கிருபை எனக்கு வேணும். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் அந்த கிருபையை தாங்க, இன்னும் அந்த கிருபை வேணும். கிருபை வேணும்பா. ஓ ரபலா சந்தலா கரதா, காலை தோறும் புதிதா இருக்கிற அந்த கிருபை. ஆமென் ஆமென் ஆமென். பலவீனமான சூழ்நிலைகளிலே அது போதுமான பலனை கொடுக்கிற அந்த கிருபை இன்னும் எங்களுக்கு தேவை. எனக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை. சொல்லுங்க சொல்லுங்க, என் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அந்த கிருபை தேவை. ஆமென், எனக்கு அந்த கிருபை தேவை. ஆமென், அந்த கிருபையை தாருமையா. ஹalleluya ஹalleluya. இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை வேணும். உம்முடைய பெரிதான கிருபை எனக்கு வேணும். ஹalleluya. என் கிருபை போதும் என்று சொன்னீரே. பலவீனத்திலே ஆமென் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. அந்த கிருபை எனக்கு வேணும். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும். ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. ஓ தினமதிகாலையில் தேடும் புது கிருபை, தினமதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மனம் தளர்ந்த நேரத்திலும் என் பலவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாருமே. சத்தமா சொல்லுங்க, போதுமே. கவனிங்க அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதரர்களே. ஆமென். மனம் தளர்ந்து விடுகிறது பல்வேறு சூழ்நிலைகளிலே. நம்முடைய மனம் தளர்ந்து விடுவதற்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய மனம் தளரும் பொழுது நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு விடுகிறது. மனம் சோர்ந்து போகும்போது சரீரமும் சோர்ந்து போகிறது. ஆனாலும் கூட அவருடைய கிருபை நம்மை தாங்குமே. ஆனால் அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துமே. ஆனால் எல்லா சோர்வுகளும் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே மனம் தளர்ந்த நேரத்திலோ, மனம் பதறுகிற நிலையிலோ, சரீரமெல்லாம் பலவீனப்பட்டாலோ உம்முடைய கிருபை போதுமே. வாயை திறந்து சொல்லுங்க, உங்க கிருபை போதுமே. மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ. நல்ல சொல்லுவோம், மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமே கிருபை தாருமே. போதுமே கிருபை தாருமே. மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ. சொல்லுவோம், மனம் பதறிக் கொண்டிருக்கிற நிலைமையிலோ, பலவீனமான சூழ்நிலைகளிலோ போதுமே உம் கிருபை தாருமே. போதுமே உம் கிருபை தாருமே. எல்லாருமா தம் கிருபை. சொல்லுங்க, உடைய கிருபை எத்தனை பெரியதாண்டவரே, உடைய இரக்கங்கள் எத்தனை பெரியதாண்டவரே.
தேவை, கிருபை போதுமே. கண்களை மூடி இருக்கும் பொழுது சொல்லுவோம், இன்னும் தேவைப்பா. நல்லா சொல்லுங்கப்பா, கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிப்போம். இந்த ஆராதனை வேளையில மனம் தளராது, மனம் சோர்ந்து போகாது. ஆண்டவரோடு கூட நாம் இடைபட ஆரம்பிப்போம். ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிப்போம். அவரை உயர்த்த ஆரம்பிப்போம். அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சோர்வுகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிறவர் நம்ம ஆண்டவர். நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஆமென், 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 ஆமென். சோர்ந்து போனவருக்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனம் தளர்ந்து வந்திருப்பீங்கன்னா உங்க வாய்கள் திறக்கப்படுவதாக. மனம் தளர்ந்த உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போதுமானவர். மனம் பதறி கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்த போதுமானவர். அவருடைய கிருபை போதுமானது, அவருடைய கிருபை போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலையா இருந்தாலும், எத்தனை நெருக்கங்களா இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். அவருடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்தும். ஓ கிருபையே, கிருபையே. சேர்ந்து பாடுங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கூட. கிருபையே, நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியுது கால வேளையில? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. கிருபையே, நல்ல கிருபையே, நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்துல, தளர்ந்து போன நேரத்துல, தள்ளாடின நேரத்துல, விழுந்த நேரத்துல அவை தூக்கி நிறுத்துகிறது கிருபை, உயர்த்துகிறது கிருபை, நம்மோடு கூட பேசுகிற கிருபை, நம்மை பலப்படுத்துகிற கிருபை. ஆமென். அநாதியா என்றென்றும் ஜீவிக்கிற கிருபை. ரிபாலாபா சந்தலா ரபாபா. கிருபையேன்னு சொல்லி கூப்பிடுங்க. கிருபையே. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கிருபை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பதே அந்த சுத்த கிருபை. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த கிருபை. ஆமென், 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 ஆமென். விழாது காக்கிற கிருபை அது, தாங்கி கொண்டிருக்கிற கிருபை அது. ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபையே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கிருபையே, கிருபையே. உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சூழ்ந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற, ஆமென், எங்களை நினைத்து கொண்டிருக்கிற, எங்கள் மேல் நினைவாயிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஓ ராபாலா ஷகதடா ரிபாபாலாபா. ஓ ராபாலா தீதி அக்கரமா மாமா. அந்த கிருபை பெரியதம்மா, அந்த கிருபை பெரியது. கர்த்தர் அருளுகிற கிருபை பெரியது. அவருடைய கிருபை மேலானது. ஓ
ஹalleluya 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 ஹalleluya. இந்த விசுவாச பயணத்துல ஆமென் நமக்காய் எல்லாவற்றையும் அந்த கிருபை செய்து விடுகிறது, நம்மோடு கூட வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். அந்த கிருபை இன்னும் நமக்குள்ள பெருகணும். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. இன்னும் அந்த கிருபை வேணுமே ஐயா, இன்னும் அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும், அந்த கிருபை இன்னும் எங்களுக்குள்ள வெளிப்படணும். ஹalleluya. தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஐயா. ஹalleluya ஹalleluya ஆமென். உம்முடைய கிருபையே பெரியது. துலபரா சந்தல ரகதடரலரதரா. ஆமென் 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 ஆமென். அந்த கிருபை தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாயில் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். உள்ள கர்த்தரை கனம் ஆரம்பிக்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த கிருபை நம்மை இன்னும் பலப்படுத்தும். அந்த கிருபை நமக்கு போதுமானது. ஆமென். வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் அந்த கிருபை போதுமானது. அந்த கிருபை ஒருபோது நம்மை தள்ளுவதில்லை, அந்த கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya. கிருபையே ஹalleluya ஹalleluya. தேவ கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே எந்த உள்ளம், எந்த ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதோ அந்த ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த இருதயம் தெளிவடைகிறது, அந்த மனது தெளிவடைகிறது. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லவர் 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 நல்லவர். ஆமென். நன்மையானவைகளை செய்கிறவர், உயர்த்தப்படத்தக்கவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் பாதைகளை காட்டுவா. ஆமென். நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தர் காட்டுவா. ஆமென். ஆலோசனை கர்த்தராய் உங்களுக்கு வெளிப்படுவா. ஆமென். நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் செவிகள் உணர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வழிநடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே செய்து சொல்லவோ. நல்லவரே மனம் திறந்து சொல்லவோ. ஒரு முறை கூட ஆண்டவரே சுவை செய்து சொல்லவோ. பரிசுத்தரே நல்லா சொல்லுங்க. படைத்தவரே பரிசுத்தரே படைத்தவரே
தூதர்களோடு ஸ்தோத்திர பலியோடு நல்ல சொல்லுவோம். தூதர்களோடு ஸ்தோத்திர பலியோடு சேர்ந்து ஆராதிப்போமப்பா. ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிந்தையிலே ஒரு மாற்றம் உருவாகிறது. ஆராதிப்பேனா ஆண்டவரே சுவையாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவனமாய் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தேற்றுகிறது. ஆமென். கர்த்தரை உயர்த்த உயர்த்த அவருடைய ஜனங்கள் கூடி அவரை மகிமைப்படுத்த தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா லாஷா கரபா. கண்மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை வெளிப்படும். ஆமே. முடவனையும் தூக்கி நிறுத்துகிற வல்லமை வெளிப்படும். முடவனும் துள்ளி குதித்து மான்களை போல ஓடுகிற வல்லமை வெளிப்படும். ரிபாபாலா ஷகதடரபா ரிகதடரதி அந்தல ரொபியோ கனமரபா. நெடுக்காலமாய் அசைவில்லாது படுத்திருந்த ஜடம் போல் இருக்கிற ஆமே இந்த சரீரம் கூட எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. பிபாலா கரபா. கர்த்தரை மகிமைப்படுத்த காரியங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த மனதார கர்த்தரை உயர்த்த சூழ்நிலைகளிலே மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவா. ஆமென் ஆமென். குழப்பங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவா. ஆமென். எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவா. அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. எந்த ஆத்துமா கர்த்தரை உயர்த்துகிறதோ, எந்த ஆத்துமா அவரை அறிக்கையிடுகிறதோ, எந்த ஆத்துமா அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறதோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் கைவிடப்படுவதில்லை, அவர்கள் அவமானப்படுவதில்லை. ஓ ரிபாபாலா ஷகதடரலதரலர பாபா ஓரமனிதியா கரதடலரதரா ருகுதுலோ ஷல்கதரதலரபா. ஹல்லேலூயா. உயரட்டும் அவருடைய நாமம், உயர்த்தப்படட்டும் அவருடைய துதியின் சத்தம். ஆமென் 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 ஆமென். ஓ ரகதல ஷல்கரதடரலரபபபா. ஆமென் 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 ஆமென். உங்க நாமம் உயரட்டும் சொல்லுங்க. உங்க நாமம் உயரட்டும்யா, உங்க நாமம் மகிமைப்படட்டும்யா. ஆமென் 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 ஆமென். லிபாரா கலதட ரகதல ஷகதடரபா. ஆமென் ஆமென். கர்த்தரை உயர்த்த கர்த்தர் அவருடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமாய் கர்த்தர் திசை திருப்புகிறார். ஆமென். லீதியாளின் உள்ளோ அன்று திருப்பப்பட்டது போல லீதியாளின் உள்ளோ உலகத்தை விட்டு கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டது போல கர்த்தரை உயர்த்த கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவா. அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவா. அவருடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு கிருபையை அவர் நமக்கு தருவா. மரியாளை போல ஆமே தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றது போல இந்த காலை ஆராதனை வேளையில கர்த்தரை உயர்த்த அவரை விட்டு நீங்காத ஒரு இருதயம் நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. அவரை விட்டு விலகாத ஒரு இருதயம் நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஷகதடலரதனமா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம்.
தேவாதி தேவன் நீரல்லவோ, ராஜாதி ராஜா நீரல்லவோ. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே உன்னதமானவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலதடரலா. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீர் ஒருவரே மிகுந்த இரக்கங்கள் உள்ளவர், நீர் ஒருவரே வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனை, பரிசுத்த பிதாவே, நறுமையான காலை ஆராதனை வேளையில கூடி வந்து உடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்துவதற்கு தேவரை பாராட்டின நல்ல கிருபைகளுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அன்புள்ளவர், நீர் மகத்துவமானவர், மகத்தான காரியங்களை செய்கிறவர். இன்றும் உம்முடைய கரங்கள் குறுகி போகல, ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி போகலப்பா. ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதையா. நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், நீர் எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகள் மூலமாய் இன்னும் உம்முடைய பலத்த திருநாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.